கொண்டை மண்டலத்துக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கஜபுருஷ்ண கோயில்களை நிறைய பார்க்கலாம். இந்த கல்வெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே திரையன் ஏரி அப்படின்னு திரையனூர் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு புராண காட்சிகள் ஒன்று இருக்கும். ஆனால் அந்த பேர் இந்த பேருக்கு பேர் வந்து அமலகன் பேர். ஆமலானா நெல்லிக்கா. ஆமாம் பட்மூர் மரத்தில் கோயில் கட்டும்போது என்ன பண்ணுவாங்க, ஒரு கொண்டு மட்டும் அதுதான் ஃபஸ்ட்டு அப்படின்னா இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 அடி 5 அடி வந்து இது கீழே கஜேந்திர சோழ கோயில் இது எல்லாமே நிறைய கோயில் பார்த்துருப்போம். பல்லவர் காலத்து கோயில் அது எல்லாமே சாங்ஸ்டோன் தான் பார்த்துருப்போம். நம்ம மதுரையும் காஞ்சியும் மட்டும்தான் வந்து மயில் போல் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இல்லை வரும்போது எடுக்கலாம் வாங்க, முதல்ல உள்ள போய் முடிச்சிடலாம். காஞ்சிபுரத்தில் கஜபுஷ்ணம் நிறைய கோயில் பார்க்கலாம். மாமல்லபுரத்தில் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கு நிறைய இடங்கள் பார்க்கலாம். இந்த கோயில் சிறப்பு பார்த்தீங்கன்னா கல்வெட்டில் ஆந்தையோ ஒரு மிருகமாக எட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். திருவொற்றியூர் கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் டீம் அந்த பாபு சாரோட நாலேஜ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி குட். நம்ம ஏதோ கோயிலுக்கு வரோம் போகிறோம் சாமியை பார்க்குறோம், பட் இவ்வளோ விஷயம் இருக்குன்னு அது நாலேஜ் அவர் அப்படியே ஸ்டோர் ஹவுஸ் மாதிரி வச்சுருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ரொம்ப 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 நல்லா இருந்துச்சுங்க. எல்லாருமே ரொம்ப கைண்டாக இருந்தாங்க. ஒரே ஒரு சின்ன குறை கூட சொல்ல முடியாதுங்க. தனியாக தான் வந்தேன், வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் வந்தேன். ஏதோ தனியாக வருமே எப்படி என்ன ஏதுன்னு தெரியாமல் வருமேன்ட்டு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. இப்போ ஜாலியாக இருக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக நான் 3 தடவை வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பலவிதமான ஆராய்ச்சி பண்ணி கல்வெட்டுலேருந்து படி எடுத்து அதை படித்து சொல்கிறதுக்கு மெனக்கட்டுருக்காங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு தம். ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப மெட்டிகுலஸாக பிளான் பண்ணிட்டு வந்தீங்க. இண்டிவிஜுவல் கேரு வாட்ஸ்அப்பில் இருக்கட்டும், இல்லை வந்து தனித்தனியாக ஃபோன் பண்ணி கேட்குறதா இருக்கட்டும், ரொம்ப மெட்டிகுலஸாக இருந்தது. ஒரு சமயம் நான் கூட நினச்சேன் எதுக்காக இவங்க வந்து இப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் வந்து இதனால உங்களுக்கு வரக்கூடிய புண்ணியம் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். நீங்கள் வந்து எதுக்கு இது மாதிரி செய்யணும் அப்படிங்கிறது நீங்கள் அருமையான சாப்பாடு, நல்ல கவனிப்பு. ஸோ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அழைச்சிட்டு வரலேன்னு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் எப்பயும் இந்த டீமோட நான் இது எனக்கு வந்து அஞ்சாயிரம் நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்பீடாக இருப்பாங்க, நல்ல டைம் இருந்துச்சு, பயங்கர ஸ்பீடாக வந்து கவரேஜ் வந்து வேறு லெவலில் இருக்கும். நம்ம சென்னையிலேருந்து கொஞ்சம் லேட்டாக கிளம்புனது ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பொதுவாக வந்து இவங்களோட டெபாசிட் டைம் வந்து வெரி ஏர்லி. ஸோ நெக்ஸ்ட் டைம் அதுக்கு நம்ம எல்லாரும் ஒத்துழைச்சா இட் இஸ் ரெக்வஸ்ட். ஏன்னா அரேஞ்ச் பண்ண சுரேஷ் சாருக்கும் விளக்கம் கொடுத்த பாபு சாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா மிக தெரியாத எல்லா விஷயத்தையும் எல்லோரும் விளக்கமாக சொன்னாங்க. ஆனால் ஒரே ஒரு இது என்னென்னா டைமை வந்து கீப்பப் பண்ண முடியலை நம்மளால். அது வந்து அதாவது இந்த ஆர்டரை வந்து கொஞ்சம் நீங்கள் மாற்றி ஃபஸ்ட்டு குடவரை கோயில் அந்த மாதிரி இதை மாற்றிருந்தீங்கன்னா ஏதாவது கொஞ்சம் குடவரை கோயிலில் ரொம்ப நேரம் எடுக்க வேண்டியது இருக்குது. மற்ற இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அதேமாதிரி இந்த பிரம்மபுரீஸ் கோயிலையும் ஃபுல்லாக பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது. அதுக்கெல்லாம் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணால் நல்லாயிருக்கும். எல்லா ஆர்கனைசர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷமாக உணர்கிறோம். இது செகண்ட் டைம் நான் சுரேஷ் சாரோட வர்றது. பாபு மனோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் எக்ஸலண்ட். லாஸ்ட் டைம் ஆல்சோ ஐ என்ஜாய்ட் த எக்ஸ்பிளனேஷன். திஸ் இயர் ஆல்சோ he did an excellent job. Proper kind attention to the elderly people. It is excellent, sir, from my side. second trip with this group. வெரி ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க, வெரி நாலேஜபிள். எங்களுக்கு அடுத்த வாட்டி ஒரு கோயிலுக்கு போச்சு எப்படி பார்க்கணும் ஒரு கோயிலோட இதுன்றதை நாங்கள் கற்றுக்கணும். சித்திரம் பேசுதடா சிந்தை கலங்குதடான்னு சொல்லுவாங்க. ஆனால் சித்திரம் பேசுதடா சிந்தை தெளிவடையுது. அதேமாரி இனிமேல் யாரும் வீட்டில் மூதேவின்னு சொன்னால் கோச்சிக்காதீங்க, பெருமை அடைங்க. இது என்னோட இதுக்கு எல்லாம் காரணம் உங்களை மாதிரி இளைஞர்கள் இன்னும் நிறைய செய்யணும். இன்னும் உங்களை மாதிரி உங்களை பார்த்து இன்னும் நிறைய பேர் வரணும்.